தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம், வேதமும் வேதாந்தமும் முரணானவையா? பகுதி 3. கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்பனவற்றுக்குள் முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷன் இல்லை. கர்மகாண்டத்திலேயே அநேக இடங்களில் கர்மாவின் லிமிட்டேஷனை சொல்லி ஞானத்தையே விசேஷித்திருக்கிறது. ரொம்பவும் உயர்ந்த ஞானப்பிரதமான தத்துவங்களை சொல்கிற நாசாதீய சூக்தம், புருஷ சூக்தம், திரையம்பக மந்திரம் முதலியவை வேதத்தின் சம்ஹிதா பாகத்திலேயே வருகின்றன, உபனிஷத்துகளில் இல்லை. இதற்கு எதிர்வெட்டாக உபனிஷத்துகளிலும் நாசிகேதாக்னி முதலான பல கர்மாக்களை சொல்லி இருக்கிறது. கர்மானுஷ்டானங்களில் விசேஷமாக பிரயோகமாகிற மந்திரங்கள் தைத்திரிய உபனிஷத்திலிருந்தே கிடைக்கின்றன. ஒன்றுக்கொன்று விரோதமானது என்றால் இப்படி இருக்குமா? ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போக வேண்டும் என்பதே தாத்பரியம். கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணினால் அதுவே ஞானத்துக்கு உபாயம் என்று ஸ்மிருதியான கீதையில் சொன்னதற்கு ஆதாரம் ஸ்ருதியான உபனிஷத்தில் இருக்கிறது. தசோபனிஷத்துகள் என்ற 10 முதலாவதாக வைக்கப்பட்டிருக்கிற ஈஷாவாசியத்தில் இதைத்தான் எடுத்த உடனேயே உபதேசித்திருக்கிறது. 100 வருஷம் வேத கர்மாக்களை பண்ணி கொண்டிரு, ஆனாலும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணு, அப்போது அது உன்னை கட்டி போடாது என்கிறது. ஆகையால் உபனிஷத் என்றாலே இன்ஆக்ஷன், காரியமில்லாமல் இருப்பது, கர்மாவுக்கு விரோதமானது என்று நினைத்தால் சரியில்லை. கர்மாதான் லட்சியம் என்று நினைத்து விடக்கூடாது. லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் சித்த சுத்திக்காகவும் தேவதைகளை உபாசித்தாலும் அதோடு நின்றுவிடக்கூடாது. ஞானத்தை அடைந்து பரமாத்மாவை தவிர தான் என்று ஒன்று இல்லை, லோகம் என்று ஒன்று இல்லை, தேவதைகள் என்று வேறு இல்லை என்கிற நிலையை அடைய வேண்டும். இந்த நிலையை அடைந்தால் வேதமும் வேதம் இல்லாமல் போய்விடும் என்று அந்த வேதமே சொல்கிறது. பிருஹதாரண்யக உபனிஷத் 4.3.22. வேதம் என்பது என்ன? பரமேஸ்வரன் போட்ட சட்டம். அந்த சட்டத்தை பிரஜைகளான சகல ஜனங்களும் மதித்து நடக்க வேண்டும். ஆனால் ஞானியாகி சதா சர்வ காலமும் பரமாத்ம சத்தியத்திலே ஒருவன் உள்ளும் புறமும் ஊறி இருக்கிற போது அவன் இந்த வேத சட்டத்தை பார்த்து பார்த்து காரியங்களை பண்ண வேண்டும் என்பது இல்லை. அதனால்தான் வேதம் வேதம் இல்லாமல் போகிறது என்று சொல்லி இருக்கிறது. நாமும் தான் வேதத்தை சட்டமாக மதிக்கவில்லை. நமக்கும் வேதம் வேதமாக இல்லாமல் தான் இருக்கிறது. ஆனால் ஞானம் என்றால் என்ன என்றுதான் நமக்கு வாசனை கூட தெரியவில்லை. உபனிஷத்துகள் என்கிற பரவித்தையில் கொண்டு சேர்க்கிற உபாயமே கர்மகாண்டம் என்பதை தெரிந்து கொள்ளாவிட்டால் வேதமானது, அதாவது அதன் கர்மகாண்டம் மற்ற ஹிஸ்டரி, ஜியாகிரபி மாதிரி அபர வித்யாயாகத்தான், அதாவது லௌகிக அறிவு நூலாகத்தான் நின்றுவிடும். முண்டக உபனிஷத்தில் 1.5 வேதத்தையும் அபரவித்தையோடு சேர்த்திருப்பதற்கு இதுதான் அர்த்தம். இம்மாதிரி தற்காலிக சௌக்கியத்தோடு வேதத்தின் பயனை நிறுத்தி கொண்டு விடுபவனை உபனிஷத் வெறும் பசுப்பிராயமானவன் என்றே சொல்லி இருக்கிறது. சகல தேவதைகளும் எதில் தோன்றி இருக்கின்றனவோ அந்த பரமாத்மாவோடு ஐக்கியமாகி விடுகிற ஞானிக்கு அந்த தேவதைகளும் அந்நியமில்லை. பரமாத்மாவோடு பரமாத்மாவாக இவன் இரண்டர கலந்து விட்ட பிறகு தேவதைகளும் கூட இவனுக்குள் இருக்கிறவர்களே. தேவதைகளை உபாசிக்கிற காலத்திலேயே இவனுக்கு இது அனுபவத்தில் வராவிட்டாலும் கூட நாம் வெளியே நமக்கு வேறாக தேவதை என்ற ஒன்றை உபாசனை பண்ணுகிறோமே, இதுவும் கூட ஆத்மாவுக்கு அந்நியமானதில்லை என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெளிக்காரியத்தில் பிரிந்து பிரிந்து வித்தியாசமாகத்தான் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் ஒடுங்கி போகிற ஒரே மூல தத்துவத்தில் நாம் கடைசியிலே சேர வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டும். இப்படி இல்லாமல் எவன் ஒருவன் தேவதையை தனக்கு முழுக்க வேறானது என்றே நினைத்து உபாசித்திருக்கிறானோ அவன் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதவன், அவன் தேவர்களுக்கு பசு மாதிரியானவன்
என்று பிருகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது. 1.4.10. பசு என்று சொன்னதற்கு நிரம்ப அர்த்தம் உண்டு. மனுஷனுக்கு உள்ள 6வது அறிவு இல்லாமல் வெறும் மிருகப்பிராயமாக இருப்பவன் என்பது மேலெழுந்தவாரியான அர்த்தம். உள்ளர்த்தத்தை சொல்கிறேன். நாம் எதற்கு பசுவை போஷிக்கிறோம்? அது நமக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நமக்கு அது க்ஷீரத்தை கொடுக்கிறது என்பதற்காகத்தான் நாம் அதற்கு புல்லும் வைக்கோலும் புண்ணாக்கும் பருத்தி கொட்டையும் போடுகிறோம். இதே மாதிரி நாம் யஜ்ஞத்தில் ஹவிசுகளை ஹோமம் கொடுத்து தேவதைகளுக்கு பிரீத்தியை செய்கிறோம். இப்படி நாம் செய்வதற்கு பிரதியாகத்தான் அவர்கள் நமக்கு மழை, தானிய விருத்தி முதலான பல அனுகிரகங்களை செய்கிறார்கள். நாம் முன்னேயே சொன்ன மாதிரி இந்த தேவதைகள் மனுஷிய இனத்தை விட உயர்ந்தவர்களானாலும் இவர்களும் நிறைவான ஆனந்தத்தை அடைந்தவர்கள் இல்லை. மனுஷ்ய ஜன்மா எடுத்தே ஞானியாக ஆகிவிட்ட ஒருவன் அடைகிற பிரம்மானந்தத்தில் 1/1000 ஒரு பங்கு கூட தேவர்களுக்கு கிடையாது. தைத்திரிய உபனிஷத்திலும் 2.8, பிருகதாரண்யக உபனிஷத்திலும் 4.3.33 மனுஷ்ய லோக ஆனந்தம், பித்ருலோக ஆனந்தம், தேவலோக ஆனந்தம், அந்த தேவர்களுக்குள்ளேயே இந்திரனின் ஆனந்தம், பிருகஸ்பதியின் ஆனந்தம், பிரஜாபதியின் ஆனந்தம் என்று ஒன்றை விட ஒன்று 100 மடங்கானது என்று ஒரு பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லிக்கொண்டே போய் கடைசியில்தான் பிரம்மானந்தம் என்ற ஞானியின் ஆனந்தத்தை சொல்லியிருக்கிறது. ஆதலால் தேவர்களும் குறையுள்ளவர்கள்தான். அதோடு கூட எல்லா குறையையும் பூர்த்தி செய்கிற ஞானத்துக்காக அவர்கள் பாடுபடுவதும் இல்லை. தங்களுக்கு மனுஷர்களால் உண்டாகிற லாபங்களை எதிர்பார்த்து கொண்டு நாம் செய்கிற யஜ்ஞம் முதலான உபாசனைகளை எதிர்பார்த்து கொண்டுதான் அவர்கள் இருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு மனுஷர்கள் ஞானிகளாகி விடுவதும் பிடிக்கவில்லை. பிருகதாரண்யக உபனிஷத்தில் இப்படி வியக்தமாக சொல்லியிருக்கிறது. மனிதர்கள் ஆத்மாவை அறிந்து கொள்வது தேவர்களுக்கு பிரியமாக இல்லை என்று அந்த உபனிஷத்தில் 1.4.10 சொல்லியிருக்கிறது. காரணம் என்ன? ஆத்ம ஞானியாக ஆகிவிட்டால் அப்புறம் ஒருவன் தேவர்களை திருப்திப்படுத்துகிற யஜ்ஞாதி கர்மங்களை பண்ண மாட்டான். நம்முடைய வீட்டு வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஸ்வல்ப சம்பளம் கொடுத்து வருகிறோம். வேறு புது வேலைக்காரன் வந்தால் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும். நமது வேலைக்காரன் மேலே பரீட்சைகளில் பாஸ் பண்ணி வேறு வேலைக்கு போய் விருத்தியாக எண்ணுகிறான், பரீட்சைக்கு போகிறான். நாம் அவன் பரீட்சையில் தேர வேண்டும் என்று நினைப்போமா? மாட்டோம். தேரக்கூடாதென்று தான் நினைப்போம். தேறிவிட்டால் அவனுக்கு கௌரவம் வந்துவிடும், வேறு வேலைக்கு போய்விடுவான். அவன் போய்விட்டால் அவனைப் போல் ஸ்வல்ப சம்பளத்தில் ஒரு வேலைக்காரனும் நமக்கு கிடைக்க மாட்டான். இதை போலத்தான் இங்கேயும் இருக்கிறது. மனுஷன் ஞானியாக உயர்ந்து தங்கள் உபாசனையை விட்டு விடுவது தேவர்களுக்கு பிடித்தமில்லை. ஞானி தேவர்களுக்கு பிரியமில்லாதவன் என்றால் ஞானியாக இல்லாதவன்தான் அவர்களுக்கு பிரியன் என்றாகி விடுகிறது. ஆகையால் தேவர்களுக்கு பிரியமானவன் அஞ்ஞானி, அறியாதவன் என்றாகிறது. அதனால்தான் மூர்க்கன் என்பதற்கே தேவனாம் பிரியன், அதாவது தேவர்களுக்கு பிரியமானவன் என்று வியாக்கரணத்தில் இன்னொரு பெயர் கொடுத்திருக்கிறது. இந்த பெயருக்கு உபனிஷத்தில் மூலம் இருக்கிறது.